بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலக வாழ்க்கை மக்கமா நகரத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு மாதிரியாக செல்வ செழிப்போடு அமைந்திருந்தாலும் மதீனா நகரத்திற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு கற்பனை செய்து பார்க்க முடியாத வறுமையான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட மதீனாவிற்குள் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் எப்படி குறிப்பிட்ட கால வசதியை வழங்கி வைத்திருந்தானோ அதை போல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறிப்பிட்ட கால வசதியைத்தான் வழங்கி இருந்தார். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களேயானால், ஆய்வு செய்து பார்ப்பீர்களேயானால், எல்லா செல்வந்தர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு விதியை சொல்லி தருகிறான். எல்லா ஏழ்மையில் உள்ள மக்களுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு விதியை சொல்லி தருகிறான். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வசதி வாய்ப்பாக இருந்தாலும், உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வறுமையாக இருந்தாலும் அது நிரந்தரமானதாக இருக்காது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி பேசுறான். குறிப்பிட்ட காலம் ஒவ்வொருவருக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பிறந்ததிலிருந்தே மரணிக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் செல்வந்தனாவே வாழ்ந்து செல்வந்தனாவே மரணிச்சிருவானா என்றால் நிச்சயமாக அப்படி ஒரு நிலை இருக்கவே இருக்காது என்பதை நம்ம விளங்கிக்கிடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட காலம் மனிதர்களுக்கு செல்வத்தை வழங்கி இருப்பான், ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மனிதரை ஏழ்மையிலே வைத்திருப்பான். ரெண்டுமே மாறி மாறி தான் உங்களுக்கு மத்தியில வரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுதே நாம் காலச்சக்கரத்தை மக்களிடத்திலே சுழல விடுகிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வம் நிரந்தரம்னு என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கைய இறைவனை மறந்தவர்களாக இறை நினைவை விட்டு அகன்றவர்களாக நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. செல்வம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். திடீர்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா செல்வத்தை உங்களிடமிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துக்கொள்வார். வறுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்து வைத்திருப்பார். அந்த வறுமை சாவர வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் நிரந்தரமாவே இருந்துருமான்னு கேட்டா அப்படியான ஒரு நிலையில் வைக்காமல் திடீர்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உங்களை கற்பனை செய்து பார்க்க முடியாத செல்வ வளத்திற்கு சொந்தக்காரராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி வைத்து விடுவான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு எப்படி சொல்றானோ அதே விதியைத்தான் நபி பெருமானாருக்கும் நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தான். நபி பெருமானாருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எண்ணற்ற பல நபிமார்களுக்கும் அல்லாஹ் இதைத்தான் விதியாக்கி வைத்திருந்தான். அப்படி ஏழ்மையை சுவைச்சுக்கிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏழ்மையை அனுபவிக்கும் போது பல பிரச்சனையை மனிதன் இயற்கையாவே சந்திப்பான்ல. தனி மனித பிரச்சனையாக அது இருந்தால் கூட அது ஒரு வகையில குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விதத்தில் அது பரிணமித்து இருக்கும். அப்படிதானே? வறுமை, காசு இல்ல, பணம் இல்ல அப்படின்னா அது என்னைய சார்ந்தது மட்டுமா? நான் சாப்பிட காசு இல்ல, நான் சாப்பிட பணம் இல்ல அப்படிங்கிறதோட அந்த இடம் நின்றுமான்னு கேட்டா இல்ல. என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்ல, மனைவியா இருக்கிற எனக்கு சாப்பாடு இல்ல, நான் 4 பிள்ளை பெற்று வச்சிருக்கிறேன், 4 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். கல்வி கற்கக்கூடிய இடமாக இருந்தால் கல்வி கட்டணம், மருத்துவம் செய்வதாக இருந்தால் மருத்துவத்திற்கான பொருளாதாரம், இப்படி எல்லாம் அடங்கிடுதுல அதுல. அப்படி ஒரு நிலையை ஒரு மனுஷன் சந்திக்கும் போது ஒரு தனி மனிதன் மாத்திரமே ஏழ்மையை அனுபவிப்பதில்லை, அந்த தனி மனிதனை சார்ந்திருக்கின்ற அந்த குடும்பமும் ஏழ்மையை சுவைக்கிறது. அப்படிதானே? அப்ப இந்த குடும்ப பிரச்சனையை நபி பெருமானாரோடு சேர்ந்து நபி பெருமானாருடைய 11 மனைவிமார்களுமே அனுபவித்தார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க உரசி பார்ப்பீர்களே ஆனால், பொதுவாக ஒரு மனைவி
கணவனிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டா, ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பேர் அன்பு. அந்த அன்பை தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. மனைவி கணவனிடத்திலே எதை எதிர்பார்ப்பாள் என்றால் ஒரு அன்பை எதிர்பார்ப்பாள். நல்லா இருக்கியான்னு கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், தூங்குனியான்னு கேட்கணும். நம்ம இருக்கக்கூடிய, நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த அந்த பரஸ்பர பகிர்வுகள் ஷேர் பண்றதுன்னு சொல்லுவாள்ல. நான் இங்க போயிருந்தேன், இப்படி நடந்துச்சு, என்னை ஒருத்தர் இப்படி நடத்திட்டாரு, எனக்கு ஒருத்தர் கூட்டு போய் விருந்து கொடுத்தாரு, இப்படி நான் இருக்கின்ற இடங்களிலே, சந்திக்கின்ற இடங்களிலே எதையெல்லாம் பார்த்திருப்பேனோ அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் மறைக்காமல் அழகிய முறையிலே மனைவியிடத்திலே கணவனாக இருக்கிறவர் பகிர வேண்டும் என்ற உணர்வு எல்லா பெண்களுக்கும் இருக்கு. இதுல ரசூல்லா சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த ஆண் மக்களுமே செய்யாத அளவுக்கு மனைமார்களுடைய விஷயத்துல ரொம்ப நீதியாக நபி பெருமானார் நடந்து கொண்டார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு பல விஷயங்களை அடுக்கிறாங்க. யார் திருமறை குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் அப்படின்னாங்கல்ல. அதை சிறந்தவருக்கு அடையாளமா இதை ஒண்ணு சொன்னாங்க. யார் உங்களிலே சிறந்தவர் தெரியுமா? இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாகி அத்துக்காக்கும், உங்களிலே யார் இறைவனை பயப்படக்கூடியவராக, இறை அச்சமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவரோ அவர்தான் மனிதர்களிலே சிறந்தவர் அப்படின்னாங்க. மனைவிமார்கள்ட்ட சிறந்தவர்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? நான் சிறந்தவன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டாங்க. உங்கள சிறந்தவர் யாருன்னா, யார் தான் மனைவி கிட்ட கரெக்டா இருக்கிறாரோ, யார் தான் மனைவி கிட்ட சிறந்தவரா இருக்கிறாரோ, மனைவி யார் மீது சர்டிபிகேட் நல்ல சான்றிதழை கொடுக்கிறாரோ அந்த கணவன் தான் நல்ல சிறந்த கணவன், சிறந்தவன் அப்படின்னாங்கல்ல. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் சிறந்த ஆளு, நான் என்னுடைய மனைவிமார்கள்ட்ட அப்படித்தான் நடந்து கொள்கிறேன் என்று நபி பெருமானார் சொன்னார்கள். எந்த அளவுக்குன்னா, யூத சமுதாய மக்கள் மாதவிடாய் காலத்தை அடைந்திருந்த பெண்களை ரொம்ப கேவலமாக பார்த்தார்கள். பக்கத்திலே நெருங்க முடியாது. ஒரு பெண் மாதவிடாயை அடைந்திருப்பாளே ஆனால் கணவனாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அருகாமையிலே அவர்கள் வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒரு தனி அறையிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய அளவிலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு உணவு தரக்கூடிய அந்த சாப்பாடுகளை எல்லாம் வெளியிலிருந்து கீழே இப்படி என்ன செய்வா, அடிமைக்கு தள்ளி விடுவான்ல, அது மாதிரி தள்ளி விட்டு இதை நீ சாப்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரியாக நடத்தி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலம் ரசூலுல்லாஹ் அந்த மண்ணில் பிறக்கும் போது, ரசூலுல்லாஹ் தூதராக அந்த மக்களுக்கு மத்தியில நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பெண்கள் ஒரு போக பொருட்களாக, ஒரு அடிமை போல என்ன செய்யப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாங்கன்னா, ஆயிஷா அம்மாவுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் ஆயிஷா அம்மாவுடைய மடியில படுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்வாங்க, திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். இது எவ்வளவு பெரிய தரஜா! அல்லாஹ்வுடைய வேதம் பரிசுத்தமானது, அந்த வேதத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்து இறையச்சத்தோடு, பேணுதலோடு, தாழ்ந்த சப்தத்தோடு, மனம் உருகி, மனம் ஒன்றி அப்படி ஓத வேண்டிய அந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள் மாதவிடாயாக இருந்த நேரத்தில் அவங்களுடைய மடியில படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவாங்க. அப்படி சில நேரத்தில் ஜிப்ரீல் வருவாரு, அவங்க அருளப்பட்ட வசனங்களை ஓதிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லி வகியர்ன மாதிரி ஆயிஷாவுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கும்போது தான் பெரும்பாலும் வகி வரும். வேற எந்த மனைவிமாருடைய வீட்டில் இருக்கும் போதோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி என்பது வராது, அதிகமா வராது, ரொம்ப ரேரா. எப்பயாவது ஒருக்க மைமுனா அம்மா வீட்டில் வந்திருக்கும், எப்பயாவது ஒருக்க ஜைனப் அம்மா வீட்டில் வந்திருக்கும், எப்பயாவது ஒருக்க ஷஃபியா அம்மா வீட்டில் வந்திருக்கும், எப்பயாவது ஒருக்க மாரியத்துல் கிப்தியா அம்மா வீட்டில் வந்திருக்கும். ஆனால் பெரும்பாலான வகி என்பது நபி பெருமானார் யார் வீட்டில் தங்கி இருக்கின்ற பொழுது வரும் என்றால் ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கும் பொழுதுதான் வரும். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் வரும்போதெல்லாம், ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வகியை கொடுக்கும் போதெல்லாம், ஆயிஷாவே உனக்கு ஜிப்ரீல் சலாம் சொன்னாரு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நபி பெருமானார் ஷேர் பண்றாங்க. மிஅராஜுடைய பயணத்திற்கு நபி பெருமானார் சென்று விட்டு வந்த உடனே அல்லாஹ்வை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நபி பெருமானார் இடத்துல யார் கேட்கிறான்னா, இந்த ஆயிஷா அம்மா தான் கேட்கிறாங்க. சகாபாக்கள் பின்னாடி தான் கேட்கிறாங்க. அல்லாஹ் மிஅராஜுடைய, அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்துக்கு போனாங்களே,
அப்படி போன இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்த்தாங்களா அல்லது உரையாட மட்டும் செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை பின்னாடி சகாபாக்கள் கேட்கிறாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தை முடிச்சிட்டு வந்த உடனே, இதெல்லாம் மக்கால நடந்த மேட்டர் தான். மெஹராஜ் பயணம் என்பது நபி பெருமானார் மக்காவிலே இருக்கும்போது நடந்தது, மதீனாவுக்கு பிறகு நடந்தது இல்லை. மக்காவில் இருக்கிற அந்த கடைசி தருணத்திலேயே இந்த நிலையை நபி பெருமானார் அடைந்து விட்டார்கள். அப்படியான நேரத்தில் அல்லாஹ்வை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளிக்கிறார்கள், அவனோ கண்களை பார்க்கிறான், அவனை கண்கள் பார்க்காது, அவன் தான் நம்மளை பாப்பா, நம்மளால என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அது மகசர்ல தான், நாளைக்கு மறுமையில தான். இந்த உலகத்தில் வாழ்ற காலத்துல அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியாது. நான் மெஹராஜுடைய பயணத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரை சென்றேன், திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் என்னிடத்திலே பேசினான், நான் அல்லாஹ்விடத்திலே உரையாடினேன், இத்தனை நபிமார்களை சந்தித்தேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்துல ரொம்ப அழகா எல்லா தருணங்களிலுமே ஷேர் பண்ணிட்டே வர்ற அளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிமார்கள் அத்தனை பேருக்குமே என்ன செய்து வைத்திருந்தார்கள், கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆயிஷா அம்மாவுக்கு உதவி பண்ணுவாங்க, மைமூனா அம்மாவுக்கு உதவி பண்ணுவாங்க. அவர்களுடைய ஆடை கிழிந்திருந்தால் அதை தாங்களே தைத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய வீட்டை அவர்களே தூய்மைப்படுத்துவார்கள். இப்படி எல்லா வகையிலையும் மனைவி கூட சப்போர்ட், மனைவி கூட விளையாடுவாங்க. இருவருமே சேர்ந்து ஒரே பாத்திரத்திலே உடலுறவுக்கு பிறகு அந்த கடமையான குளிப்பை குளிப்பதற்கு ஒரே பாத்திரத்தில் ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கடமையான குளிப்பை குளிப்பாங்க. எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் மனைவிக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு விளக்குதா? இன்னைக்கு மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம அப்படி இருப்போமா? உன்னுடைய மனைவியினுடைய வாயிலே நீ ஊட்டுகின்ற ஒரு கவலை உணவு இருக்கிறதே, அந்த ஒரு கவலை உணவு கூட தர்மம் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த தர்மத்தை நம்ம எப்ப செஞ்சோம்? நமக்கு கல்யாணம் ஆச்சுல அன்னைக்கு செஞ்சிருப்போம். போட்டாக்கு போஸ்ட் கொடுக்க சொல்லுவா, போட்டோகிராஃபர் சொல்லுவா, அப்படி உணவை எடுத்து அப்படி ஊட்டின மாதிரி ஒரு போட்டோ, அப்படிதானே? அதுக்கு அடுத்து எத்தனை காலம் அந்த மனைவி நம்மளோட வாழ்றா, நம்முடைய துணியை துவைச்சு போடுறா, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறா, நம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய கருவறைகளை சுமக்கிறாள், எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்றாள். இவளுக்கு எப்பயாவது சாப்பிடும் போது நம்ம உணவு எடுத்து வாயில ஊட்டி இருக்கிறோமா? இபாதத்தின் அதை நினைச்சிருக்கிறோமா? நமக்கு அதுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி. நம்ம ஆம்பளை, நம்ம ஆண்களா இருக்கிறோம், நம்ம எப்படி அவள்கிட்ட எல்லா நேரத்திலும் இப்படி போனோம்னா நம்மளை ரொம்ப டம்மியா நினைச்சிருவாளே, நம்மளை ரொம்ப சீப்பா எடை போட்டுருவாளே அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டோடு தானே இன்னைக்கு வரைக்கும் வாழ்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன் மனைவியினுடைய வாயிலே நீ கொடுக்கின்ற ஒரு கவலை உணவு இருக்கிறது அது கூட தர்மம் அப்படின்னு எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மையார் அவர்களை மட்டுமல்லாது இன்னும் பிற எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க, ரொம்ப அவசரத்துல வச்சு பார்த்திருந்தாங்க. ஆனால் கூட இந்த காசு இல்லாம போயிருச்சுல, பொருளாதாரம் இல்லாம போயிருச்சுல, வறுமையான சூழல் ஆயிருச்சுல, ஒரு பெண் எவ்வளவு காலம் பொறுப்பா? ஒரு பெண்ணால் எத்தனை காலம் பொறுத்துக்கொள்ள முடியும்? அப்படிதானே? ஒரு நாள் பொறுப்பாங்க, 2 நாள் பொறுப்பாங்க, 4 நாள் பொறுப்பாங்க, 10 நாள் பொறுப்பாங்க, 1 வருஷம் பொறுப்பாங்க, 2 வருஷம் பொறுப்பாங்க. ஆனா பெரிய செல்வத்தை எல்லாம், கோடீஸ்வர தனத்தை எல்லாம் மக்கா நகரத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி விட்டுட்டு வந்துட்டு மதீனா நகரத்துல ஒண்ணுமே இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்படியான வாழ்க்கை வாழ்ந்த உடனே எல்லா மனைவிமார்களுமே ஒரு மாதிரி கீழே இறங்குறாங்க. பொருளாதார நிலை ஒரு மனிதனுக்கு பெரிய அளவிலான மன உளைச்சலை குடும்ப ரீதியாக ஏற்படுத்தும். டார்ச்சரா மாறிடுவாங்க பெண்கள், அப்படித்தானே? பொருளாதாரத்தை பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2 நாள் சொல்லி விடுவா, 10 நாளை தாண்டி இருச்சுன்னா டீச்சர் அனுத்துறாளோ இல்லையோ, கல்லூரி நிர்வாகம் அனுத்துதோ இல்லையோ, பள்ளிக்கூட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பிரச்சனை பண்றாரோ இல்லையோ, நம்ம மனைவி என்ன செஞ்சிருவா, நம்ம கிட்ட ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இந்த நிலை இன்னைக்கு ஃபீஸ் மருத்துவம்னு இருக்கு. நபி பெருமானாருக்கு அவர்களுடைய காலத்திற்கு ஏற்றார் போல உணவுக்கு, உடைக்கு, உறைவிடத்துக்கு, இதுதான். இதுக்கு வழி இல்லைங்க ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்படி தொடர்ந்து பொருளாதாரம் இல்லாம ஆகி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எல்லாருமே நபி பெருமானார் இடத்துல, என்னங்க பொருளாதாரத்தை எப்ப தருவீங்க, காசு எப்ப தருவீங்க, பணம் எப்ப தருவீங்க, சாப்பாட்டுக்கு வழி என்ன, இப்படி எல்லாம் அவர்கள் டார்ச்சர் பண்ற மாதிரி ஒரு சூழல் வந்த உடனே எல்லா மனைவிமார்களும் அப்படி கூட்டாவுறாங்க. எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 2 டீம் தான். ஜைனப் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு டீம். ஆயிஷா அம்மா, ஹப்ஸா அம்மா இருக்கிறாங்கல்ல, அபூபக்கருடைய மக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மக, இவங்கெல்லாம் ஒரு டீம். இப்படி 2 டீமா தான் நபி பெருமானாருடைய மனைவிமார்கள் இருந்தார்கள். அதுல இவங்களுக்குள்ள பொசசிவ் வேற. ஆயிஷா அம்மாவுக்கு ஒரு பொசசிவ்,
ஜைனபமாக்கு ஒரு பொசசிவு, இப்படியாக ஒரு வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எல்லா மனைவிமார்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியான ஒரு வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. இப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சா, போய்கிட்டு இருக்கும்போது வார்த்தை பிரயோகங்கள்லாம் அப்படி இப்படி ஆன உடனே இந்த செய்திகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு கூப்பிட்டு விடுறாங்க, ஹப்சாவை கூப்பிட்டு விடுறாங்க. ஹப்சாவே, நீ ஆயிஷா மாதிரி எதுவும் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிராத. அந்த பெண் ரொம்ப அழகான பெண்ணா இருக்கு, கன்னி பெண்ணா, இளமை தன்மை கொண்ட பெண்ணா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த அறிவுள்ள பெண்ணா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பத்திற்குரிய ஒரு பெண்ணா இருக்குது. நீ அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செஞ்சிராத, பேசிராத அப்படின்னு நபி பெருமானாருடைய தோழரான சம்பந்தியான உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் மகள் ஹப்ஸா அம்மையார் அவர்களை கூப்பிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இப்படி சொன்னா ஆல்ரெடி பேசியாச்சே, எல்லாருமே அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஆகி போச்சு அப்படின்னு வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இப்படி நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் உங்களை தலாக்கு சொல்லி விடுவார்களே, ஆனால் உங்களை விட சிறந்த, உங்களை விட சகித்துக் கொள்ளக்கூடிய, உங்களை விட நம்பிக்கை கொள்ளக்கூடிய, உங்களை விட கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு பகரமாக நபி பெருமானாருக்கு மனைவியாக, நபி பெருமானாருக்கு துணைவியாக ஆக்கிவிடக் கூடும் அப்படின்னு வாப்பா மகளாகிய ஹப்ஸா அம்மையார் அவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையை சொல்லுவாரு. இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, சூரத்து தஹ்ரீம்னு ஒரு அத்தியாயம், 66வது அத்தியாயம், அது 1ல இருந்து ஒரு 10-12 வரைக்கும் நீங்க எப்படி படிச்சுட்டே வாங்க, இந்த செய்திகள் எல்லாம் வரிசையா உங்களுக்கு கிடைக்கும். அந்த 66வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் உமர் சொல்வார்ல, அதே வார்த்தையை போட்டு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சிருவான். நீங்க நபியை டார்ச்சர் பண்ண கூடாது, நம்ம தான் செல்வத்தை அளவோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு 66வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் இந்த முகமது உங்களை தலாக்கு கொடுத்து விடுவாரே, ஆனால் உங்களுக்கு பகரமாக நம்ம என்ன செஞ்சிருவோம், வேற வேற ஆட்களை அவருக்கு மனைவியாக ஆக்கி விடுவோம்னு ஒரு எச்சரிக்கையை வச்சிருவான். இதை தாண்டி 33வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவா, நீங்க காசு தான் வேணுமா, பணம் தான் வேணுமா, செல்வ செழிப்பான வாழ்க்கை தான் வேணுமா, இவ்வுலக வாழ்வையும் இந்த அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால், ரசூலுல்லாஹ் சொல்றா, முகமதே, இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் அதிலே இருக்கக்கூடிய சொகுசுகளையும் உங்களுடைய மனைவிமார்கள் விரும்பார்களே, ஆனால் அவர்களை எல்லாம் வாருங்கள் என்று அழையுங்கள், கூப்பிடுங்க. கூப்பிட்டு உங்களுக்கு வசதி அளித்து எவ்வளவு வேணுமோ கொடுத்துருவோம். உங்களுக்கு சன்மானம் வேணும்ல, ஜீவனாம்சம் கொடுக்கணும்ல, உங்களுக்கு எவ்வளவு கேட்கிறீங்களோ அவ்வளவு கொடுத்து உங்களுக்கு வசதி அளித்து அழகிய முறையில் உங்களை என்ன செஞ்சிருவோம், விடுவித்து விடுவோம், தலாக்கு சொல்லி விடுவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சுட்டான். அறிவிச்சா 11 மனைவிமாரோ அப்படி கதி கலங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனைவியா வாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? உங்களுக்கும் எனக்கும் என்ன செஞ்சாலும் ஒரு கூலி தான். ஆனால் நபி பெருமானாருடைய மனைவிமார்களுக்கு என்ன செஞ்சாலும் 2 கூலி. அவங்க தொழுகிறாங்கன்னா 2 கூலி, அவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னா 2 கூலி, அவங்க தப்பு பண்றாங்கன்னா 2 மடங்கு வேதனை. உங்களுக்கு பொய் சொன்னா 1 மடங்கு வேதனைன்னா, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு பொய் சொல்லுவாங்கன்னா 2 மடங்கு வேதனை. கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்கன்னா 2 மடங்கு வேதனை. கட்டுப்பட்டு நடப்பாங்கன்னா 2 மடங்கு கூலி. இது எல்லாமே சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றான். நபியின் மனைவிமாரே, நீங்க இப்படி நடங்க, இப்படி நடங்க, அப்படி நடங்க, இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி இல்லைனா அப்படி, அப்படி இல்லைனா இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ன செய்யறான், சொல்லிக்கொண்டே வருகிறான். அப்ப இந்த மன உளைச்சலை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறத்துல எதிரிகளுடைய படை, இரவு முழுக்க நின்று வணக்கம், வயிற்றுல பசி, கூழாங்கற்களை கட்டிக்கொண்டு பேரித்தங்கட்டில் ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்கிறாங்க. பேரித்த நாரினால் வேயப்பட்ட கட்டிலே நபி பெருமானார் படுத்து கிடக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்துட்டு அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பாரசீக மன்னர் கிஸ்ராவும் ரோமாபுரி பேரரசின் மன்னர் கைசரும் 2 பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பெரிய அலங்காரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், மதீனா நகரத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கிறீர்கள். நீங்க இப்படி ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை பேரித்த நாரினால் வேயப்பட்ட கட்டில படுத்திருக்கிறீங்களே, உங்க முதுவெல்லாம் அந்த அச்சா இருக்குதே, தடமா இருக்குதே அப்படின்னு அழுகுறார் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யா உமரே, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன இருக்கிறது,
எனக்கும் இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறது? ஒரு வழிப்போக்கனை போல வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இப்ப நாங்கெல்லாம் வழிப்போக்கர்கள் தானே. பிரச்சாரம் பண்ண வந்திருக்கக்கூடிய நானே என் வீட்டுல பீரோல் இருக்கும், பீரோல்ல ஒரு 50 ட்ரெஸ் இருக்கும். நான் பயான் பண்றதுக்கு 7 நாளுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு நான் பீரோலையே தூக்கி வந்துருவேனா? 7 நாள் பயான்னா 7 சட்டை, 2 பேண்ட், 2 கைலி போதுமானதுன்னு எடுத்துட்டு வருவல்ல. இது மாதிரி எல்லா நேரத்திலையும் வாழ சொல்றாங்க. ஒரு பயணம், ஒரு வழிப்போக்கனாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீ பயணியாக செல்லும் போது எந்த அளவிற்கு குறைந்த சுமைகளோடு இந்த உலக வாழ்க்கை நீ எதிர்கொள்வாயோ அதுபோல வாழ்நாளினுடைய எல்லா களங்களிலும் எல்லா தளங்களிலும் நீ எப்படி வாழ வேண்டும்? ஒரு வழிப்போக்கன மாதிரி வாழ வேண்டும் அப்படின்னு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். இது போதும் என்று என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு பக்கம் ஏழ்மை, இன்னொரு பக்கம் அப்படியான ஒரு சூழ்நிலைகள், யுத்தங்கள். சில பேர் விபச்சாரத்தை செஞ்சுட்டு வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இரவு முழுக்க நின்று அல்லாஹ் வணங்க சொல்லி கட்டளை போட்டா உங்களுடைய வசீலான்னு ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியை நான் உங்களுக்கு தர்றதுக்கு நான் வாக்களிக்கிறேன். எனவே நீங்கள் இரவிலே நின்று வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டா, நமக்கெல்லாம் 5 வக்துன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எக்ஸ்ட்ராவா இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டிய ஒரு கட்டாயம். சில நேரங்களில் போர்க்களத்துக்கு போயிடுவாங்க, சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டுருவாங்க, கீழே விழுந்துருவாங்க, வெட்டுப்பட்டுரும், அடிபட்டுரும், காயமாயிரும். இப்படியான நேரத்தில் தொழுவ முடியாதுல. இரவுல ரசூலுல்லாஹ் அதிகாலையிலே மறுநாள் காலையிலே 12 ரக்காத்துகளாக அந்த இரவு தொழுகையை என்ன செய்வார்கள்? நிறைவு செய்வார்கள். இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இது எல்லாத்தையும் தூக்கி உடைக்கிற மாதிரி மரணம், மரணத்துக்கு மேலே மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கதீஜாமாவுடைய மௌத்தை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அபூ தாலிபுடைய மரணத்தை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப மூத்தவங்க, ஆரம்ப காலத்துல இருந்து பெரிய சப்போர்ட்டா இருந்தவங்க. இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தூதுத்துவத்துக்கு முன்னாடியே எல்லா ஆம்பளை பிள்ளையும் இழந்துட்டாங்க. இதெல்லாம் தூதுத்துவத்துக்கு பின்னாடி தானே. கதீஜாமா மரணங்கிறது தூதுத்துவத்துக்கு பின்னாடி, நபியா ஆனதுக்கு பின்னாடி, நபியா ஆகுறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கதீஜா அம்மையாரின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருந்த பிள்ளைகளிலே ஆண் பிள்ளைகள் அத்துணை பேரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இழந்திருந்தார்கள். வாழ்ற காலத்துல மதீனாவுக்கு வந்து பாத்திமா அம்மையார் அவர்களை தவிர மற்ற எல்லா பிள்ளையும் ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயே அவங்க மரணத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு 4 பெண் பிள்ளைகள், ருக்கையா அம்மையார் அவர்கள், ஜைனப் அம்மையார் அவர்கள், உம்மு குல்சும் அம்மையார் அவர்கள், பாத்திமா அம்மையார் அவர்கள். இந்த 4 பேரிலே பாத்திமா அம்மையாரை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த 3 பிள்ளைகளையுமே தான் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? மரணத்தை தழுவுவதை கண்ணால பார்த்து இருந்தாங்க. நமக்கு அப்படியெல்லாம் ஒரு சோதனை, தொடர் மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தர்றானா, தந்திருக்கிறானா? அப்படி ஒரு சோதனை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம சின்னதா அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான்ல, இதுலயே மனசு உடைஞ்சு போய் அல்லாஹ் திட்டக்கூடிய மக்களா, அல்லாஹ்விடத்துல கோபப்படக்கூடிய மக்களா, அல்லாஹ் கடிந்து கொள்ளக்கூடிய மக்களா, அல்லாஹ் நமக்கு அருள் செய்யவில்லை என்று வார்த்தைகளை உதிர்த்து விடக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொடர்ந்து மரணம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பி ஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரீன். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களை சேதப்படுத்தியும் புலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நற்செய்தி அப்படிங்கிற அல்லாஹ். அப்படிதான் செய்வேங்கிற அல்லாஹ். அல்லாஹ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா, ஓரளவு அச்சத்தால் பயம் காட்டுவேன். என்ன பயம்? எதிரிகளுடைய பயம் காட்டுவேன், பசிங்கிற பயத்தை காட்டுவேன், எல்லா பயத்தையும் உங்களுக்கு காட்டுவேன், வறுமைங்கிற பயத்தை காட்டுவேன், மரணங்கிற பயத்தை காட்டுவேன், வியாபாரத்துல நஷ்டங்கிற பயத்தை காட்டுவேன், கடன்கிற பயத்தை காட்டுவேன். அப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களை சேதப்படுத்தியும் புலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதித்துக் கொண்டே இருப்போம். யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறானே. இதுல அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் அதிகமான அளவு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஜைனப் அம்மா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அடுத்து இறந்துட்டாங்க. உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய மரணத்தை சந்திச்சுட்டே வந்தாங்கல்ல. அப்படி மரணத்தை சந்திக்கும் போது காலம் கடந்து நபி பெருமானார் அவர்களுக்கு இப்ராஹிம் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தார். இவர் யாருக்கு பிறந்தார்னா, மாரியத்துல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரின் துணைவி, ஆனா அவங்க அடிமை பெண்ணு. இந்த அடிமை பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஆம்பளை பிள்ளையை பெறுறாங்க. கதீஜா அம்மாவுக்கு அடுத்து நபி பெருமானார் வழியாக பிள்ளை பாக்கியத்தை பெற்றது இந்த மாரியத்துல் கிப்தியா அம்மையார் மட்டும்தான். ஆயிஷா அம்மா கன்னி பெண்ணு தான், அவங்க கூட ரசூலுல்லாஹ்வுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. மைமூனா அம்மாவுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. யூத குலத்தின் ராணி கைபர் யுத்த களத்திலே போர்க்கைதியாக அகப்பட்டு பின்னர் நபி பெருமானாரை ராணியாக இருந்து கொண்டு மணந்து கொண்ட பெண்மணி ஷஃபியா அம்மா, கைபர் யூதர்களுடைய ராணி, யூத குலத்தினுடைய ராணி. கைபர் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் ஜெயிச்சதுக்கு பிறகு எல்லாரையும் கல்யாணம் முடிப்பாங்கல்ல, அடிமைகளை கல்யாணம் முடிப்பாங்கல்ல, அது மாதிரி திருமணம் முடித்த ஒருத்தவங்க யாருன்னு கேட்டா இந்த ஷஃபியா அம்மா. அவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்கள். வாழ்க்கை ஏழ்மை வாழ்க்கைக்கு வந்துருச்சு. இப்படியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ள. இப்படி யாரு கூட அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை தரல. மாரியத்துல் கிப்தியா அம்மையார் மூலமா மட்டும் அல்லாஹ் காலம் கடந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, யா அல்லாஹ் எனக்கு பிறகு வாரிசு குறித்து நான் பயப்படுறேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, நானும் தூதரா இருக்கிறேன், நானும் இந்த நாட்டினுடைய அதிபதியா மன்னரா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தாவேன் அப்படின்னு கேட்டாங்களா? கேட்டதுக்கான எந்த முகாந்திரமாவது இருக்குதா? ஜக்கரியா நபி கேட்டார்கள், நல்லா சொல்றான். இறைவா, எனக்கு பிறகு வாரிசு குறித்து நான் பயப்படுகிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை தான் கேட்டார் அவர். எனக்கு பிறகு வாரிசு குறித்து நான் என்ன செய்யறேன், பயப்படுறேன், எனக்கு ஒரு பிள்ளையத்தா, என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, நானும் பலவீனனாக இருக்கிறேன், எனக்கு பிறகு ஒரு வாரிசு குறித்து நான் பயப்படுறேன் அப்படின்னு மனைவி மல்லடு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அல்லாஹ்வின் மீது இஸ்திகாமத்தாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ் பதில் அளிக்கிறார், ஓகே யஹ்யான்னு உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எப்படி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், அதுக்கு ஏதாவது அத்தாட்சியை கூட. அல்லாஹ் கேட்கிறான், சந்தேகப்படுறீங்களா? இல்ல, சந்தேகம்லாம் படல, என் உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இறைவா நான் உன்னிடத்துல கேட்கிறேன், யஹ்யான்னு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை பெறுவேன்னு சொல்லிட்டா அல்லாஹ், அந்த பிள்ளை என்ன எனக்கு அத்தாச்சி கொடு அப்படின்னா மக்களிடத்திலே சைகையாகவே தவிர 3 நாட்களுக்கு நீங்கள் பேச மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் வகை அறிவிச்சான்ல. அப்படி கேட்டாங்களா ஜக்கரியா நபி மாதிரி? ரசூலுல்லாஹ் கேட்கல. அல்லாஹ் திடீர்னு என்ன பண்றான்னா, ஜைனப் அம்மா மெட்ரு இதுக்கு அடுத்து, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் திடீர்னு இப்ராஹிம் பிள்ளையா கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கர சந்தோஷம். திடீர்னு ஒரு பிள்ளை பாக்கியம், அது ஆம்பளை பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுக்கு வாரிசு ஆயிருச்சு,
மக்கால இருக்கும்போது தூதத்துவத்துக்கு முன்னாடி எல்லா ஆம்பளை பிள்ளைங்களுமே மௌத்தா போயிருச்சு. பொம்பளை பிள்ளைங்களையும் 3 பேரு மௌத்தாவை 2 பேர் மௌத்தா போயாச்சு. 2 பேர் தான் இருக்கிறாங்க. பேரமாடு தான் பெரிய வாரிசு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, கற்பனை செய்து பார்க்க முடியாத மகிழ்ச்சி. அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க. தன்னுடைய மார்க்கத்தின் தந்தையும் தன்னுடைய கோத்திரத்தின் தந்தையுமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேரையே அந்த பிள்ளைக்கு வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எந்நேரமும் அந்த பிள்ளை கூட அளவலாவுறாங்க. அளவலாவுறதுல மிங்கிலா இருக்கிறாங்க. எந்நேரம் அந்த பிள்ளையை தூக்க, விளையாட, சிரிக்க, கொஞ்ச. ஏன்னா இவ்வளவு நாள் துன்பத்திலே போயிடுச்சு. திடீர்னு காலம் போன கடைசியில அல்லாஹ் என்ன செய்யறா, ஒரு பிள்ளை பாக்கியத்தை தர்றா. அந்த பிள்ளையை தூக்கி வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது 19 மாத குழந்தையாக அந்த பிள்ளை இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் திடீரென நாடியபடி மரணத்தை தருகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மா மரணத்தை சுவைத்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புருஜி முஸய்யதா, உறுதி நிறைந்த கோட்டைகளுக்குள்ளே, உறுதி நிறைந்த கொத்தளங்களுக்குள்ளே நீங்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டாலும் சரியே, உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட மரணம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே சிறிது நேரம் முந்தவும் செய்யாது, சிறிது நேரம் பிந்தவும் செய்யாது, உங்களை வந்தடையும் அப்படிங்கிறான அல்லாஹ். 19 மாத பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இப்ராஹிம் மரணிச்சிட்டாரு. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. ஜனாசா வைக்கப்பட்டா அல்லாஹ்வுடைய தூதர் அழுகுறாங்க. தாடியெல்லாம் கண்ணீரால் நனைகிறது, மூழ்குகிறது. சொல்ல கதறி கதறி அழுகுறாங்க. கதறினா ஒப்பாரி வைத்து சத்தம் போட்டு இல்ல, ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பக்கத்தில் நிற்கிற சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கண்ணில் கண்ணீரா? ஏன் இந்த கேள்வி? ரசூலுல்லாஹ்வுக்கு இரக்கம் இல்லையா? ஒரு மரணத்தை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அழுக வராதா? ரசூலுல்லாஹ் மனிதனுக்கு அப்பாற்பட்டவங்களா? அப்படி அர்த்தம் இல்ல. எத்தனை இதான் முத மௌத்து. இதுக்கு முன்னாடி எத்தனை மௌத்தை பார்த்தாச்சு? எல்லா ஆம்பளை பிள்ளை மௌத்தையும் பார்த்தாச்சு, பொம்பளை பிள்ளைங்களுடைய சில மௌத்தையும் பார்த்தாச்சு, பெரிய பெரிய ஆட்களுடைய மௌத்தை பார்த்தாச்சு, ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு பெருசா துணை நின்ற எல்லா நபித்தோழர்களுடைய மரணத்தையும் மௌத்தையும் பார்த்தாச்சு. அப்படிங்கிற மாதிரி இந்த நபித்தோழர் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஐனு தத்மவு வல் கல்பு யஹ்துனு இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹிம் ல மஹ்சூனூன். கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. ரசூலுல்லாஹ் பதில் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சாதாரண கண்ணீர் வடியலையா, உவமான சொல். அல்லாஹ்வுடைய தூதரின் வழி எப்படி இருந்தது என்பதற்கான பிரதிபலிப்பு சொல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளங்கள் எல்லாம் கவலையால் அவதியுறுகின்றன. இருந்த பொழுதிலும் என் இறைவன் விரும்பாத எந்த ஒரு சொல்லையும் நான் சொல்லவே மாட்டேன். அவன் கொடுத்து கொண்டது அவனுக்குரியது, அவன் எடுத்துக்கொண்டது அவனுக்குரியது. நான் கேட்கவே இல்லை. அவன் கொடுத்தா அந்நேரம் நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டேன். இப்ப அவன் எடுத்துட்டா நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டேன். வ இதா அஸாபத்துகும் முஸீபா, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு துன்பம் நேருகின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், வகாலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடத்திலே தான் எங்களுடைய மீளுதல் இருக்கிறது, அவனிடத்தில் தான் எங்களுடைய திரும்பி செல்லுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், யா அல்லாஹ் நீ கொடுத்து கொண்டது உனக்குரியது, நீ எடுத்துக்கொண்டதும் உனக்குரியது, நீ விரும்பாத எந்த சொல்லையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுட்டு இருக்கும்போது சூரிய கிரகணம். எவ்வளவு பெரிய இழப்புன்னு தெரியுது அவங்களுக்கு. 60 வயசுக்கு மேல, 3 ஆண்டுகள்ல 2 ஆண்டுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போறாங்கிற தருணத்துல ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் திடீர்னு அந்த பிள்ளைய தன் புறத்துல இருந்து கைப்பற்றுனா அதனுடைய நிலை ரொம்ப பெரிய வலிக்குரியதானே. அப்படியான ஒரு நிலையை நபி பெருமானார் அடைந்து ஒரு பெரிய வேதனைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, சந்தித்தாங்க. நிறைய மரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திச்சாங்க. இதுக்கு அடுத்து இதுல ஒரு கொள்கையை வேற நிலைநாட்டுறாங்க. இப்ராஹிம் மரணிச்சுட்ட உடனே சூரிய கிரகணம் ஏற்படுது. அன்னைக்கு தேதியில இப்ராஹிம் மரணிச்சார்ல, 19 மாத குழந்தையாக மாரியத்துல் கிப்தியா அம்மையாருடைய மகனாராக இருந்த இப்ராஹிம் மரணித்த போது அன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்ட தினம். இதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரின் மகன் இறப்பு இருக்கிறதே, அந்த இறப்புக்கு வானமே பிரபஞ்சமே, பிரபஞ்சம்னு வரல, நம்ம இன்னைக்கு பரவலா அப்படிதான் பயன்படுத்துறோம், அதுக்காண்டி சொல்றேன், வானமே துக்கம் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளை இறந்திருக்கு, கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. என் இறைவன் விரும்பாத சொல்ல மாட்டேன், கண்ணா ரத்த கண்ணீர் வடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்கள்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை வந்த உடனே சடார்னு ஜனாசா கிட்ட இருந்து வெளியே வந்து, மக்களே நீங்கள் கொள்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையை சொல்லுகிறீர்கள், யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் இந்த நிகழ்வுகள் நிகழ்வதில்லை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. என் பிள்ளை இறந்ததுனால இது ஏற்படல, அல்லாஹ் சில நேரங்களில் இதை ஏற்படுத்துகிறான்.
இப்படியான சூரிய கிரகணத்தை, இப்படியான சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்க என்ன செய்யுங்கன்னா, அஸ்ஸலாத்து ஜாமியா, அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு சென்று அல்லாஹ்வை பயந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள்னு அவனுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் கொள்கையை நிலைநாட்டுறாங்க. இதுக்கு பிறகு ஜைனப் அம்மாவுடைய பிள்ளை மரணம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விடுறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விட்ட உடனே இந்த இப்ராஹிமுக்கு என்ன சொன்னாங்களோ அது மாதிரி ரசூல் பார்க்க முடியும். எத்தனை மரணத்தை சந்திக்கிறது, அடுத்தடுத்து மரணம், அடுத்தடுத்து மரணம், இன்னைக்கு மரணம், நாளைக்கு மரணம், நாளை கழிச்சு மரணம், அடுத்த வாரம் மரணம், அடுத்த மாசம் மரணம்னா ஒரு மனுஷன் தானே இரும்புலையா செஞ்சிருக்கு? இரும்புல செய்யல, மனுஷன் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் போய் பார்க்க முடியாம ஜைனப் அம்மாவுக்கு பதில் சொல்லி விடுறாங்க. இல்லை இல்லை, அந்த பெண்மணிக்கு என் மகளுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் கொடுத்து கொண்டதும் அல்ல அவனுக்குரியது, அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் அவனுக்குரியது, பொறுமை காலுங்க, எல்லாத்துக்கும் ஒரு தவணை உண்டு, இதை சகிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை பார்க்கறதுக்கு போக மாட்டேன்னு உட்கார்ந்துருவாங்க. அப்ப ஜைனப் அம்மா அந்த தூதுவர்கிட்ட, அந்த வந்தார்ல சகாபி, அவர்கிட்ட சொல்லி விடுவாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று போய் நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் சகாபி சொல்லுவாரு, உங்க மகன் அல்லாஹ் மேல சத்தியமா வரணும்னு சொல்லிட்டாங்க வாங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்து போய் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எழுந்து கூட 4 சகாபாக்கள் கூடவே வந்து இங்கனக்குள்ள வந்து பார்த்தா பிள்ளை அப்படி மூச்சு திணறி துருத்தி போல அவர்களுடைய நெஞ்சு பைகள் எல்லாம் ஏறி ஏறி இறங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய ஆத்மா அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் சாந்தி அடைவதை பார்த்துவிட்டு, எப்படி இப்ராஹிமுடைய மரணத்திலே கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றபடி அழுதார்களோ அதை போல ஜைனபுடைய மகன் நபி பெருமானாருடைய பேரன் மரணித்த நேரத்திலும் என்ன செஞ்சாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அப்ப இப்படியான துன்பத்தை, ஒரு புறத்துல வறுமை, ஒரு புறத்துல மரணம்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான துன்பங்களை என்ன செய்திருந்தான், தந்திருந்தான். அப்ப இப்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழல, நமக்கு வேறு மாதிரியான நல்ல விதமான செழிப்பான குறைவான துன்பங்கள் கொண்ட வாழ்க்கையை தான் தந்திருக்கிறான் அப்படிங்கிறதை எல்லாம் நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்ற நன்மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறு என்ன மாதிரியான துன்பங்களை நபி பெருமானார் தன்னுடைய உலக வாழ்க்கையிலே அடைந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகிருதவனானில்